வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த என் கடங்கா நன்மைகள் வாருமே என் கண்கள் ஏறெடுப்பே என் கடங்கா நன்மைகள் வாருமே என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கு தாசை வாரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வாரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த என்று கடங்கா நன்மைகள் வாருமே என் கண்கள் ஏறெடுப்பே என்று கடங்கா நன்மைகள் வாருமே என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கு தாசை வாரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வாரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே மாலைகள் பெயர் நாகந்திடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மாலைகள் பெயர் நாகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே எனக்கு தாசை வாரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வாரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா என் காலை தள்ளாட இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே எனக்கு தாசை வாரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வாரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே வாழப்பாக்கத்தில் நீழல் அவரே வலுவாமல் காப்பவர் வாழப்பாக்கத்தில் நீழல் அவரே சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே எனக்கு தாசை வாரும் பர்வதம் நேரா என் கண்களை எனக்கு தாசை வாரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே
தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன் தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் பாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய் போக்கையும் பாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய் எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்னையா தேடினீர் ஐயா ஏசுநாதா உம்மை மறந்தவோ துரோகினா என்னையா தேடினீர் ஐயா ஏசுநாதா அடிமை உமக்கே நான் உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா இந்த பாதளத்தில் உம்மை பாவ பீடினில் சிக்கினான் உழன்றேன் தேவா தம் அன்பினால் மன்னித்து ஓ பாவ பீடினில் சிக்கினான் உழன்றேன் தேவா தம் அன்பினால் உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன் நிம்மதி இழந்தேன் தூய்மையை மறந்தேன் மனம் போல் நடந்தேன் ஏமாற்றம் எல்லாம் சேர்ந்து உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன் நிம்மதி இழந்தேன் தூய்மையை மறந்தேன் மனம் போல் நடந்தேன் ஏமாற்றம் அடைந்தேன் என்னையா தேடினீர் ஐயா ஏசுநாதா உம்மை மறந்தவோ துரோகினா என்னையா தேடினீர் ஐயா ஏசுநாதா அடிமை உமக்கே உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும் நோருக்கும் ஊருக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமாய் இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும் நோருக்கும் ஊருக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமாய் ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும் வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என் உள்ளம் இறக்கும் உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு
கத்தானீர் காத்திடும் மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க வீட்டிலும் ஊரிலும் செல்லுமிடமெங்கும் சோதனை வந்திடில் கத்தானீர் காத்திடும் மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க ஏவிடும் முழங்காலில் நிற்க வேடத்தை அறிய தினம் தோறும் தேவா உணர்த்தும் உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும் உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா இந்த பாதாளத்தில் உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா இந்த பாதாளத்தில் எல்லாரும் சேர்ந்து பாவ பீடியில் சிக்கி நான் உழன்றேன் தேவா தம் அன்பினால் மன்னித்து சிக்கி நான் உழன்றேன் தேவா தம் அன்பினால் மன்னித்து உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா இந்த பாதாளத்தில் உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா இந்த பாதாளத்தில் உம்மை போல் யாருண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவை போல யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதையுமே பார்க்க மாட்டார், எதையுமே யோசிக்க மாட்டார். அவர் நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னொரு பாடலை நம்ம எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடலாம். ஆண்டவர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மளை கண்மணி போல நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே தெரிந்த பாடல், ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் நான். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே தெரிந்த பாடல் தான். சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். எல்லாரும் சேர்ந்து கன்வென்ஷன் கீதங்கள்ல 28வது பாடல். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் யார், இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள்
எல்லாரும் சேர்ந்து பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. என்னுடைய நோய்களை உன் காயங்களாலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தீர்த்ததினால் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாம். என்னுடைய நோய்களைவும் காயங்களாலே, என்னுடைய நோய்களைவும் காயங்களாலே என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேன் நான், என்றைக்குமாய் தீர்த்ததினால். எல்லாரும் என்னுடைய நோய்களைவும் காயங்களாலே, என்னுடைய நோய்களைவும் காயங்களாலே என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேன் நான், என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன் தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேன் நான், தினமும் என்னை போஷிப்பதால். ஆமென். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன் தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேன் நான், தினமும் என்னை ஸ்தோத்தரி. ஓ ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். நாளை தினம் உன்னுடைக்காய் என் சிந்தனைகளை, நாளை தினம் உன்னுடைக்காய். ஓ கவலையற்றதாக்கினதால் ஸ்தோத்தரிப்பேன் நான், கவலையற்றதாக்கினதால் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே. சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன் நான், சீக்கிரமாய் காண்பதினால். ஆமென். ஓ சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே. சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன் நான், சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். ஆமென். ஓ ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள. ஆகாயத்து பட்சிகளை, ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன் தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேன் நான், தினமும் என்னை. ஆகாயத்து பட்சிகளை, ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன் தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேன் நான், தினமும் என்னை ஸ்தோத்தரிப்பேன்
ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை ஸ்தோத்தரிப்பேன். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், ஓ ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே இந்த கல்யாண வீட்டில் படித்தா எப்படி இருக்கும், அப்படி ஜில்லுன்னு இருக்கு. ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? கை தட்டுறீங்க, சூப்பர். உண்மையிலே ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு தான் அந்த பாட்டை நானே கவனித்து பாடும்போதே எனக்குள்ள அப்படியே ஒரு புல் அரிக்குது. நாளை தினம் உன் உடைக்காய் என் சிந்தனைகளை கவலையற்றதாக்கியதனால், நாளை தினத்துக்காக எந்த கவலை எனக்கு இல்லை ஆண்டவரே, அப்படி கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு இந்த லிரிக்ஸில் போட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்படி கவலை இல்லாமல் யாராவது வந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள் தான். ஹல்லேலூயா. உண்மையிலே பாவக்கரை நீங்கள் இதில் இருக்கிற பாட்டெல்லாம் விசுவாசத்தில் பாடுற பாட்டு தான். ஆண்டவரே, எந்த நோயும் வராமல் காத்ததுக்காக நன்றி. ஆகாயத்து பட்சிகளை விட எங்களை சூப்பராக போஷித்ததுக்காக நன்றி. எந்த கவலை இல்லாமல் எங்களை வச்சதுக்காக நன்றி. சீக்கிரமாய் வரப்போகிறதுக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி இந்த பாட்டு இருக்குது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். உண்மையில் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர, இது ஒன்று தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். எவ்வளோ கோடி கோடியாக நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கறத செய்கிறத காட்டிலும், ஆண்டவரே இந்த உதடை நீங்கள் தந்ததுனால இதை வச்சு என் வாழ்க்கையில் செஞ்சதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்கிறதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஹல்லேலூயா. சின்ன சின்ன ஸ்தோத்திரத்தெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பெருசாக பார்ப்பார். நடக்கும்போது எதையாவது யோசிச்சுட்டு ஆண்டவரே நன்றின்னு சொல்லுவோம். அது பரலோகத்தில் ஐயோ என் பிள்ளை நன்றி சொல்லிட்டான், ஏதோ கோடி ரூபா பரலோகத்துக்கு நம்ம கொடுத்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்வார்? சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. அப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம்? கரங்களை தட்டி உற்சாகமாக பாட போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள். எல்லாரும் சேர்ந்து என்னுடைய நோய்களை உம் காயங்களாலே, என்னுடைய நோய்களை உம் காயங்களாலே என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேன். யார் என்றைக்குமாய் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். எல்லாம் சேர்ந்து ஸ்தோத்தரிப்பேன் 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 இயேசுதேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். ஆகாயத்து பட்சிகளை, ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை ஓ தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேன். தினமும் என்னை எல்லாம் சேர்ந்து கடைசி ஆகாயத்து, ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை ஓ தினமும் என்னை, தினமும் என்னை, தினமும் என்னை ஸ்தோத்தரிப்பேனே, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், ஓ என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கடைசியாக ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம அப்படியே ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். எந்த கண்மலையானவரே,
என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவர். ஹல்லேலூயா. உண்மையிலே ஆராதனைக்கு பாத்திரர் ஆண்டவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய மனிதர்கள் நமக்கு செஞ்சிருந்தாலும் அவங்கள செய்ய வைக்கிறதெல்லாம் ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. எத்தனை மனிதர்கள் நமக்கு தோள் கொடுத்தாலும் அந்த தோளை கொடுக்க வைக்கிறது ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. அவரை போல ஒரு நல்ல தேவன் இந்த பூமியில் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி அப்படியே நம்ம ஆண்டவர் ஆராதிக்கலாம். சேர்ந்து கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர், உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர், தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கு பயமில்லையே, இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் எல்லாரும் எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை, நமக்கு அப்படியே கிருபை உண்டாகட்டும். எந்தன் பலவீன நேரங்கள்
நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஓ இயேசு ஆவியானவரே, ஓ எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. அப்படி எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எல்லாரும் எழுந்திருந்து எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். எல்லாரும் அப்படி 5 நிமிடம் கண்களை மூடி நல்ல கரங்களை தட்டி ஆராதனைக்கு பாத்திர எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் அப்பா. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடு. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஓ ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. பாடும் போதே தெய்வ பிரசன்னம் எங்களை நிரப்பட்டு ஆண்டவரே. ஓ ஆராதிக்கு பாத்திரர், ஆராதனைக்கு பாத்திரர் தேவன் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் இறங்கி வரட்டும். தெய்வ வல்லமை எங்க மத்தியில இறங்கி வரட்டும். தூதர்கள் இப்பொழுது இந்த எல்லைக்குள்ள உலாவட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானோட மகிமை தெய்வ பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். பலவீனங்கள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், அசதிகள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும். உங்களை ஆராதிக்கிறதுக்கு உண்டான பலன் இப்பொழுதே பிள்ளைகள் மேல இறங்கி வருவதாக. ஆராதிக்க தெய்வ பலன் பிள்ளைகளை நிரப்புவதாக. ஓ தெய்வ பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக ஆண்டவரே. எங்களை நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும் வல்லவரே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஓ ராலா ஷகதா ரமலா தரபா ரமனாலா ஷபலா தரபா ரபபபப ஷபலா தரபா. தேவ பிரசன்னம் ஆண்டவரே எங்களை மூடட்டும். ஆண்டவரே எங்க மேல மூடட்டும், எங்க மேல மூடட்டும். ஆவியானவரே பரிசுத்த தைலம். ஓ சத்துருக்கள் முன்னாடி பந்தி ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே அந்த தைலம், அந்த அபிஷேக தைலம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. அந்த தெய்வ பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். ஆவியானுடைய வல்லமை நிரப்பட்டும். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரே உங்க பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. அந்த வல்லமை எங்களை நிரப்பட்டும். பின்மாரின் அபிஷேகங்களை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஓ உமக்கே, ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். எல்லாம் சொல்லுமா, வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு. ஓ ராபா ஷபாதானா ராபா, உங்க வல்லமை உண்டு ஆண்டவரே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின். ஒரு புதிய வல்லமை எங்க மேல இறங்குவதாக, ஒரு புதிய அபிஷேகம் எங்க மேல இறங்குவதாக. எல்லாரும் நல்ல ஆவியில நிரம்பி, ஆவியானவரே அந்த புதிய தைலம் எங்க மேல நிரம்பட்டும் ஆண்டவரே. வியாதிகளை நீக்கி போடுகிற அந்த அபிஷேக தைலம் எங்க மேல வெளிப்படட்டும். தரிசனங்களை பார்க்கிற கண்கள், ஹல்லேலூயா, கட்டுகளை அறுக்கிற அந்த தேவ வல்லமை, ஓ ராஷாபா லாதா ராபா, அந்த தேவ பிரசன்னம் எங்க மேல இறங்கி வரட்டும் ஆண்டவரே. சோர்வுகளை நீக்கி போடுகிற அபிஷேகம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். அந்த ஆராதனை, ஓ அக்கினி மயமான ஆராதனை, ஹல்லேலூயா, பெந்தேகோஸ்தேல நடந்த அதே ஆராதனை இப்பொழுது எங்க மத்தியில இறங்கி வருவதாக. இப்பொழுது அந்த வல்லமை இறங்கி வருவதாக ஆண்டவரே. ராபா பா ஷாபா லாதா ராபா, ராமா மா ரா ஷாபா லாதா ரா. தெய்வ பிரசன்னங்களை நிரப்பி வரட்டும். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். உச்சப்பாட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, பின்மாரியாக இப்பொழுது பொழியற்று ஆண்டவரே. இப்பொழுது பொழியற்று அந்த தேவ பிரசன்னம் ஆண்டவரே. அந்த பெருவெள்ள சத்தம் எங்க கூடாரத்துக்குள்ள கேட்கப்படட்டும் ஆண்டவரே. எங்க கூடாரத்துக்குள்ள கேட்கப்படட்டும். அந்த பெருங்காட்சி இப்பொழுது எங்க கூடாரத்துக்குள்ள வீசப்படட்டும் ஆண்டவரே. அந்த பெருவெள்ள இரைச்சல் எங்க கூடாரத்துக்குள்ள உண்டாவதாக, எங்க கிராமத்துக்குள்ள உண்டாவதாக. இப்பொழுதே பரலோகம் இறங்கி வருவதாக. ராபா ஷாபா லாதா ராபா, ஓ ராபா லா ஷாபா லாதா ராபா லாதா ராபா. ஓ ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எல்லா நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரே உமக்கு நன்றி, நல்லவரே உமக்கு நன்றி. அந்த பெருங்காட்சி எங்க மத்தியில வீசப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி. சத்துரு கொண்டு வருகிற அந்த பெருங்காட்சை விட ஹல்லேலூயா பரலோகத்திலிருந்து வீசப்படுகிற அந்த பெருங்காட்சி, ஹல்லேலூயா ஆண்டவரே, நாங்க விழுந்து விழுந்து எந்திரிக்கிற ஆண்டவரே அந்த சத்தத்தை விட பரலோக சத்தம் இப்பொழுது எங்க வாழ்க்கையில இங்க வந்திருக்கிற எல்லார் குடும்பங்கள உண்டாவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. வியாதிகளை வேரோட பிடுங்கி எறிகிற அந்த பெருங்காட்சி எங்க ஆராதனை வேளையில இறங்கி வரட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் எங்களை மூடுவதாக, எங்களை மூடுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்க மேல அப்படியே மூடுகிறதுக்காக நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு நன்றி சுவாமி, நல்லவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இந்த இடமாசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமாசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாரும். எங்க உள்ளம் நிரம்பட்டும். இந்த இடமாசைய உள்ளம் நிரம்ப
அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவி ஓ அசைவாடும் எல்லா சொல்லுமா தூய்மையின் ஆவியே தூய்மையின் ஆவியே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே ஹல்லேலூயா 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 நன்மையால நிரப்புங்க ஆண்டவரே, எங்க வாய நன்மையால நிரப்புங்க. வாய விரிவாய் தர உன் வாய நன்மையால நிரப்புவேன்னு சொன்னீங்களே. ஓ எங்க நாவுகளை நன்மையால நிரப்புங்க ஆண்டவரே, எங்க பாத்திரத்தை நன்மையால நிரப்புங்கப்பா. ஆராதிக்கிற இந்த வேளையில எங்க கரத்தை நன்மையால நிரப்புங்க. உங்க ஆசீர்வாதத்தால எங்களை நிரப்புங்க. இந்த இடத்துல எல்லா வேலைகளை விட்டு ஓடி தேடி வந்த அப்பா அந்த பிள்ளைகளை ஆண்டவரே ஆராதிக்கிற இந்த வேளையில உங்க பிரசனம் உங்க ஆசீர்வாதம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே, எங்களை நிரப்பட்டும். இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லா சிரசுல உங்க ஆசீர்வாதம் தங்கட்டும் ஆவியானவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. அப்படியே பாடி ஆண்டவர் சமூகத்துல நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. எல்லா ரெண்டு கரத்தை உயர்த்தி அவர் சமூகத்துல ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க பிரசன்ன ஆண்டவரே எங்களை நடத்தட்டும்பா. மீதியான வேலைகள் எல்லாம் எங்களை நடத்தட்டும் சுவாமி. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரையும் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்கு. கடைசியாக என்ன மெசேஜ் கொடுத்தேன் யாருக்கா ஞாபகம் இருக்கா? வந்தவங்க இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, இன்னைக்கு நான் பேசணும்னு நினச்ச தலைப்பு வந்து கர்த்தருடைய சித்தம், காட்ஸ் வில். ஓகே, காட்ஸ் வில் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். காட்ஸ் வில்னா கர்த்தருடைய சித்தம். இப்போ கர்த்தருடைய சித்தம் தெரியணும்,
நம்ம வாழ்க்கைக்கு அப்படின்னா நமக்கு முதல்ல என்ன தெரியணும் அப்படின்னா அவரோட மைண்டில் என்ன இருக்குன்னு தெரியணும். கரெக்ட் தானே? அவர் மைண்டில் என்ன யோசிக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை நம்ம மைண்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம அதுக்கேற்ற மாதிரி நகட்ட முடியும். அப்போ அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இன்றைக்கி எத்தனை பேர் காலையில் ஜெபிச்சுட்டு வந்தீங்க? நிறைய பேர் ஜெபிச்சிருப்பீங்க. ஜெபிச்சுட்டு வந்தீங்க. யாரெல்லாம் ஜெபிச்சுட்டு வந்தீங்க? ஓகே, எனக்கு சில டவுட்ஸ், அதனால் நான் கேட்டுக்கிறேன். எத்தனை பேருக்கு வந்து ஆண்டவர் வந்து சொப்பனங்கள் மூலமாக என் கூட பேசுவார்? தெளிவாக எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, அந்த கேள்விக்கு பதில் எனக்கு சொப்பனத்தில் விடையாக இருக்கும். கை தூக்குங்க. தரிசனங்கள், வரப்போகிற காரியம், எனக்கு இத்தனை வருஷம் கழித்து இந்த காரியம் நடந்துச்சு. ஓகே, பிரதர் கை தூக்குறாங்க. ஓகே, நானும் அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் தேவை அப்படின்னா நம்ம வெறும் பேசுகிறவங்களா மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? கேட்குறவங்களா இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பேசுவாங்க. உதாரணத்துக்கு நிறைய பேருக்கு வந்து எப்படின்னா, கடவுள்கிட்ட வந்து பேசிகிட்டே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு ஜெபிச்சிட்டே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன நிறையா பேர்கிட்ட இருக்காதுன்னா, கேட்குறது இருக்காது. நிறைய பேர் நம்மக்கிட்டே பேசுகிறவங்க சிலர் பேசிகிட்டே இருப்பாங்க, ஆனால் கேட்க மாட்டாங்க. நம்ம இன்றைக்கி அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த மைண்ட் ஆஃப் காட். அதாவது கர்த்தருடைய மைண்டில் என்ன இருக்குது அப்படின்றத தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுதான் கர்த்தருடைய சித்தமும் கூட. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவர் முன்னாடி ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, மை துதிக்கிறோம் ராஜா, மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இப்பொழுது கூட கர்த்தாவே அப்பா, இந்த கொடுக்க போகிற செய்திக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த செய்தி மூலமாக நீங்கள் உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அப்பா, இந்த காரியத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்க அப்பா. நாங்கள் எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம். பரிசுத்த ஆவியானவர் நீரே வெளிப்படுங்க, நீரே மறைத்து ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களும் தெளிவுபடுத்துங்க ஏசப்பா. பேசணும் கெஞ்சி கேட்குறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். சரி, நம்ம எல்லாரும் இந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், யாராவது ஒரு சத்தமாக வாசிங்க. 4, 5, 6, 7. அடுத்தது 7வது வசனம் வாசிங்க. அதாவது கடவுள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த கனியை புசிக்காத அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் சர்ப்பம் என்ன சொல்லும்? நீ புசி அப்படின்னு சொல்லும். நீங்கள் ஃபஸ்ட்டு வாசிக்கும் போது என்ன முதல்ல பார்த்தீங்கன்னா, நீ சாவதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். கடவுள் என்ன சொல்லியிருப்பார்? நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் அதுக்கப்புறம் வாசிக்கும்போது, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் அவன் சொல்லுவான். அப்படின்னா என்ன? நல்லதுன்னா என்ன, கெட்டதுன்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அப்படின்னு சொல்லுவான். அப்போது சர்ப்பம் உண்மையை சொல்லுமா? என்றைக்கும் உண்மையை சொல்லாதில்ல. அப்படின்னா அவங்க அந்த நேரத்தில் எதை இழந்துட்டாங்க? சாப்பிட்ட உடனே நன்மைனா என்ன, தீமைனா என்னன்னே தெரியல. அவங்க மைண்டுக்கு எது சரி எது தப்புன்னே தெரியலை. அப்போது அடுத்தது நீங்கள் வாசிக்கும் போது பார்வைக்கு அந்த இது வந்து எப்படி இருந்துச்சா, அந்த பழம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்பமாகவும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாகவும் பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சா அந்த பழம். உடனே அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 7வது வசனம் படிக்கும்போது, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் திறக்கப்பட்டுச்சா? உண்மையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய உலக பிரகாரமான கண்கள் திறக்கப்பட்டுச்சு, ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டுருச்சு.
அது வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கடவுளுடைய சித்தப்படி நடந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஆவிக்குரிய கண் எல்லாம் அன்னைக்கு பழைய மனுஷன் ஆதாம் வந்து அந்த தப்பு பண்ணானோ, ஏவாள் அந்த தப்பு பண்ணாங்களோ, அன்னைக்கே எல்லாருடைய கண்களும் அந்த பூமியில் என்ன ஆயிடுச்சு, மூடப்பட்டுருச்சு. இல்லை, உங்களுடைய கண்ணாக இருக்கட்டும், என்னுடைய கண்ணாக இருக்கட்டும், பூமியில் இருக்கிற ஜனங்களாக இருக்கட்டும், இன்றைக்கி 800 கோடி ஜனங்களுடைய கண்களும் எப்படி இருக்குது, மூடப்பட்டிருக்கு. மூடப்பட்டதுனால நம்ம எதை இழந்துட்டோம் அப்படின்னா, நம்ம கர்த்தருடைய சித்தத்தை இழந்துட்டோம் நம்ம. ஏன்னா கடவுளோட மைண்டில் என்ன இருக்குன்றதை அன்றைக்கி அவங்க 2 பேரும் பேசி நடந்து அப்படி இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வெறும் பேசுகிறவங்களா மட்டும் இருக்கோமே தவிர, அந்த ஆவியின் கண்கள் மூலமாக அதை உணர்றவங்களா, அதை கேட்குறவங்களா, அதை பார்க்குறவங்களா இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி ஜனங்கள் எப்படி போயிட்டாங்க அப்படின்னா, பேசிக்கிட்டே இருக்காங்க, அவ்வளோதான். தே ஜஸ்ட் டாக்கிங். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை அந்த பூமியில் யாருமே என்ன பண்ணலை, செய்யலை. அதனால் எப்போவுமே என்னென்னா, இப்போ ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது, 2 இருக்கணும், 2 பக்கமும். ஒருத்தவங்க பேசணும், கேட்கணும். ஒருத்தவங்க பேசுகிறத 2 பேரும் கேட்கணும். ஆனால் இன்றைக்கி பூமியில் என்ன இல்லாமல் போயிடுச்சு, அது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கி நம்ம. அதனால தான் என்ன ஆச்சு, இந்த பைபிளில் ஒவ்வொரு காரியமும் நம்ம பார்க்கும்போது அந்த கம்யூனிகேஷனை ரீஸ்டோர் பண்ணணும். நம்ம பழைய கர்த்தரோடு அன்னைக்கு இருந்த அந்த அனுபவத்தை திரும்ப பழையபடி கொண்டு வரணுன்னு தான் என்ன பண்ணார் நம்ம வாழ்க்கையில். நீங்கள் அதுக்கப்புறம் பின்னாடி படிச்சிங்கன்னா, ஏசப்பா வருவாங்க, ஏசப்பா பூமியில் இருப்பாங்க, ஏசப்பா மரிப்பாங்க, அப்புறம் தேற்றவாரியே பரிசுத்த ஆவியானவர் வருவார். இன்றைக்கி நம்ம யார் மூலமாக தேவனோடு திரும்ப நம்ம கனெக்ட் ஆகிருக்கோம், அதே பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்கள்ல இந்த தரிசனங்கள், சொப்பனங்கள், அதெல்லாம் யார் பார்த்து சொல்கிறா நமக்கு, பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா ஆவியானவர் தான் நமக்கு என்ன பண்ணுறாரு, ஆவியின் கண்கள் திறக்கப்படும் போது நம்ம என்ன பார்க்குறோம், சொப்பனங்களை பார்க்குறோம், தரிசனங்களை பார்க்குறோம், என்ன வரப்போகுது, நம்ம என்ன முடிவு எடுக்கணும், அதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறா, நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். அந்த ஆவியின் கண்கள் மூலமாக தான் நம்முடைய கண்களுக்கு என்ன வருது, புத்தி வருது, நமக்கே புத்தி வருது. அந்த புத்திக்கு ஏற்றபடி தான் நம்ம என்ன பண்ணுறோம், நடக்கிறோம். கரெக்டாக? அதனால் நம்ம முக்கியமாக ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கணும்னா நமக்கு யார் ரொம்ப தேவை, பரிசுத்த ஆவியானவர். ஸோ நம்ம நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஏன்னா நிறைய நேரத்தில் உங்கள் கூடயும் என் கூடயுமே நிறைய நேரத்தில் ஆண்டவர் பேசணும்னு நினைப்பார். ஏன்னா கர்த்தர் வந்து எப்படின்னா, அவர் ரொம்ப அன்பான தேவன். எவ்வளோ அன்புனா, அதாவது என் பிள்ளைங்க என் கூட பேசணும், நான் பேசுகிறத என் பிள்ளைங்க கேட்கணும் அப்படின்னு நினைப்பார். ஏன்னா அவர் அவ்வளோ அன்பு. அவர் இருதயமே எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் ருசித்து பார்த்தீங்கன்னா, அப்படியே என் பிள்ளை என்கிட்ட பேச மாட்டாளா, என் பையன் என்கிட்ட பேச மாட்டானா அப்படி சொல்லிட்டு. ஏன் அவர் பேசணும்னு நினைப்பார்னா, அவரும் அவங்க கூட பேசணுன்றதுக்காக. ஒரு சின்ன கதை சொல்கிறேன். அதாவது ஒரு ஊரில் வந்து உண்மையிலே நிஜமாக நடந்த ஒரு கதை. ஒரு இவாஞ்சலிஸ்ட் இருந்தாங்களாம். இவாஞ்சலிஸ்ட்னால் எங்களை மாதிரி, சரியா? அவங்க என்ன பண்ணுறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க. அப்போ சர்ச்சுக்கு போகும்போது எப்போவும் அவங்க எப்படின்னா, ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் உட்காருவாங்களாம் சர்ச்சில். அப்போ அவங்க சர்ச்சில் உட்காரும் போது அவங்க பக்கத்தில் எப்போவும் ஒரு அவங்களுக்கு ஒரு தெரிஞ்சவங்க, ஓகே, ஒரு லேடி வந்து எப்போவும் அங்கே வந்து உட்காருவாங்களாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்களாம், நேராக மணி அடித்த உடனே கோயிலுக்கு போவாங்களாம், அங்கே போய் உட்காருவாங்களாம், திரும்ப கோயிலேருந்து கிளம்பி வருவாங்களாம், போவாங்களாம், உட்காருவாங்களாம், கிளம்பி வருவாங்களாம். அப்போது ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாராம், நீ உன் பக்கத்தில் இருக்கிற அவ கூட பேசு. பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்கிறாரு, அவளிடத்துல பேசு அப்படின்னு. ஏன்னா அவங்கள பார்க்கும்போது அவங்க ரொம்ப கண்ணீரோடு உட்காந்துருப்பாங்களாம், ரொம்ப துக்கத்தோடு டெய்லி அழுவாங்களாம். அந்த சர்ச்சுக்கு வந்து ஆல்டரை பார்த்து அழுதுகிட்டே இருப்பாங்களாம். இப்போ முதல் நாள் இவங்கள்ட்ட பரிசுத்த ஆவியானவர்னா கர்த்தர் சொல்கிறாரு. சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணியிருக்கணும், காது கொடுத்து கேட்டிருக்கணும், அவங்கக்கிட்ட பேசியிருக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சர்ச்சு முடிஞ்ச உடனே எலும்பின உடனே பாஸ்டர் ஐயா, இவ்வளோ பெரிய ஆள் பாஸ்டர் ஐயா அப்படின்ட்டு குடுகுடுன்னு போய் நான் தோத்திரம் போடணும், பாஸ்டர் ஐயாவை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நேராக பாஸ்டர் ஐயா கிட்டே போயிட்டாங்க. திரும்ப அடுத்த வாரம் அவர் திரும்ப பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துறாரு. பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக ஒரு சொப்பனத்தை வேற காமிக்கிறாரு, நீ அவளிடத்துல போய் பேசு அப்படின்ட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வாரம் போய் கண்டிப்பாக பேசிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க போகிறாங்க. போய் சர்ச்சில் போய் உட்கார்ந்த உடனே திரும்ப அதே மனநிலையோட அதே மாதிரி கண்ணீரோடு அவங்க வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே என்ன ஆயிடுது, சர்ச்சு முடிஞ்ச அடுத்த டைம்
இவங்கள பார்க்குறதுக்கு 4 பேர், ஏன்னா இவங்களே இவாஞ்சலிஸ்ட் பார்த்தீங்களா, அதனால் இவங்கள பார்க்குறதுக்கு 4 பேர் தோத்திரம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு வந்துட்டாங்க. உடனே வந்தோடனே அவங்களுக்கு பேசி ஜெபிச்சு முடிக்கிறதுக்குள்ளே என்ன ஆயிடுது, இவங்க போயிடுறாங்க. உடனே திரும்ப வந்து கடவுள் உணர்த்துறாரு, திரும்ப நினைக்கிறாங்க. அப்போது சரி இந்த வாரம் நம்ம பேசிடுவோம் அப்படின்னு பார்த்தா அவங்க சர்ச்சுக்கு வரல. சரியா, 4வது வாரம் அவங்க சர்ச்சுக்கு வராங்க, உறுதியோடு வராங்க நான் பேசிடணும் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க சர்ச்சில் அறிக்கை வாசிக்கிறாங்க, அவங்க மரிச்சு போயிட்டாங்க, மரண அறிக்கை வாசிக்கிறாங்க. இதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த யாருக்காகையோ நம்மக்கிட்ட என்ன பண்ணிகிட்டே இருப்பார், பேசிகிட்டே இருப்பார். ஆனால் நமக்கு என்ன இருக்காது, நம்ம மைண்டில் அந்த ஞாபகமே இருக்காது அவங்கள பற்றி. நம்ம காது கொடுத்து என்ன பண்ணலை, கர்த்தரை கேட்காததுனால அந்த ஸ்திரீ மரிச்சு போயிட்டாங்க. கர்த்தர் இவங்க மூலமாக ஏதோ ஒரு காரியம் செய்யணும்னு நினச்சாரு தெரியுமா, ஏதோ ஒன்று பேசணும்னு நினச்சாரு தெரியுமா, அந்த இது அவங்களுக்கு என்ன பண்ண முடியல, கிடைக்கல. இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய நேரத்தில் கோயிலுக்கு வேகமாக போவோம், நேராக போய் பாஸ்டருக்காக நிறையா பேர் போவாங்க. கிறிஸ்தவர்களே இருக்காங்க, நிறையா பேருக்கு பாஸ்டர் மேலே ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி நிறைய ஊழியம் பண்ணிட்டோன்னா இல்லை ஏதோ ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நமக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால நம்ம எதை விட்டுருவோம் அப்படின்னா, உண்மையாக தேடலோடு இருக்கிற அந்த ஒரு சிலரை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், விட்டுருவோம். ஆனால் நம்ம அப்படி இருக்கோமா? உண்மையிலே நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்கு செவி கொடுக்குறவங்களா இருக்கணும். ஏன்னா நம்ம மூலமாக கர்த்தர் ஏதோ ஒரு விஷயத்த அவங்களுக்கு பேசணும், அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த தெரியப்படுத்தணும். இன்றைக்கி கிறிஸ்தவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சர்ச்சுக்கு டைமுக்கு போகணும், சர்ச்சுக்கு டைமுக்கு வரணும், பாஸ்டரை வந்து நல்ல கனமாக வச்சுக்கணும் அப்படி. ஆனால் உண்மையாக ஊழியன்றது அது கிடையாது. உண்மையாக நீங்களும் நானும் சாட்சியாக கர்த்தருடைய சித்தத்தை இந்த பூமியில் செய்கிறதுக்கு தான் வந்திருக்கோம், ஆறுதலான வார்த்தைகளை பேசுகிறதுக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் நம்ம ஆறுதலான வார்த்தைகளை பேசுகிறோமா? சொல்கிறது புரியுதா? நம்ம மன்னிடிச்சோன்னா கோயிலுக்கு போகிறதும் கோயிலை விட்டு வர்றதும் இல்லை, அவங்களோட நம்ம என்ன பண்ணணும், கர்த்தர் சொல்கிற வார்த்தைகளை பேசணும். சரி, நம்ம இன்னொன்று ஒரு காரியத்தை வாசிப்போம். ஏன்னா இவங்க யோசிக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி விட்டுறக்கூடாது. சரி, வாசிப்போம். எசேக்கியேல் 36, 26, 27, 28. எசேக்கியேல் 36. உங்கள் உள்ளத்திலே உங்கள் பிதாக்களுக்கு. ஸோ இப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்போது நமக்கு முதல்ல என்ன வருது அப்படின்னா, என்ன வருது, நவமான இருதயத்தை கொடுத்து. ஆக்சுவலாக என்னென்னா, யூதர்கள் வந்து முதல்ல, அதாவது இப்போ வந்து இருதயம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஆனால் அதே வந்து இந்த ஹார்ட் அண்ட் மைண்ட் அப்படின்றது வந்து எப்படின்னா ரெண்டுமே ஒன்றுன்னு தான் சொல்கிறாங்க. ஹார்ட்டும் மைண்டும் ஒன்று தான். ஏன் அப்படின்னா யூதர்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு இருதயம், இது வந்து கீழ் இருதயம், இதை வந்து மேல் இருதயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூஸ் எப்படி சொல்கிறாங்க, இந்த பைபிள் வந்து யூதர்களுடைய கோட்பாடுகளில் தானே எழுதப்பட்டுச்சு, எல்லாமே அவங்களுடைய பேஸில் தான் இருக்கும். ஆனால் இந்த தமிழ் பைபிள்ஸில் எப்படி வரும்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும். ஆனால் யூதர், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மைண்டு, நான் சொல்கிறது புரியுதா, ஹார்ட் அண்ட் மைண்ட் ரெண்டுமே ஒன்று தான். இதுக்கு உணர்ச்சி கிடையாது. இங்கே தான் என்ன இருக்குது, அந்த ஆற்றல் இருக்குது, அந்த சிந்திக்கிற ஆற்றல் இருக்குது. அந்த சிந்திக்கிற ஆற்றலும் எதுலேருந்து வருது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் வருது. புரியுதா? நம்ம உண்மையாக தெளிவாக யோசிக்கணும், தெளிவாக சிந்திக்கணும்னா நமக்கு யார் வேணும், பரிசுத்த ஆவியானவர். எப்போ நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வராரோ அப்போவே நமக்கு என்ன வருது, நவமான இருதயம், புதிதான ஆவி. புரியுதா அவங்களுக்கு? கல்லான இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு, நமக்குள்ளேருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை வச்சிடுறாரு. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளின்படி நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படின்னா என்ன, என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி அவர் என்ன பண்ணுறாரு, பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நம்மளை
மாற்றிடுறாரு. அதுதான் பரிசுத்த ஆவியானவரோட பெரிய ஒரு கிஃப்ட்டு. புரியுதா? அவருடைய சித்தத்தை நம்ம செய்யக்கூடியவங்கள என்ன ஆயிடுறோம்? மாறிடுறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவங்க என்ன இல்லாமல் இருப்பாங்க? ஒரு டைரக்ஷனே இல்லாமல் இருப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு சித்தமே இல்லாமல் இருப்பாங்க. நம்ம இதே ஒரு பைபிள்லேருந்து ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போம். யோசேப்பு நீங்கள் நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். அவன் கர்த்தருக்கு ரொம்ப பயந்து நடக்கிற ஒரு மகன். அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஒரு தரிசனம் காமிச்சு தன்னுடைய சகோதரர் காட்டிலும் உன்னை நான் பிளஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவன் வாழ்க்கையில் அப்படியா இருந்துச்சு? இல்லை, கர்த்தருடைய சித்தத்தை அவர் என்ன பண்ணிடுறாரு? முதல்ல தெரியப்படுத்திடுறாரு ஒரு தரிசனம் மூலமாக. ஆனால் அவன் வாழ்க்கையில் என்ன ஆகுது? தன்னுடைய சொந்த சகோதரர்களே அவன் மேலே எரிச்சல் பட்டு என்ன பண்ணுறாங்க? அவனை தூக்கி ஒரு குழியில் போட்டு அப்படியே அவன் செத்து போயிடட்டும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணுறாங்க? 2வது விற்று போடுறாங்க. 3வது அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அவன் போகிறான் ஒரு இடத்துல, ஒரு சாதாரண இடத்துல அவன் வேலை பார்க்குறான், போத்திபார் வீட்டில். அப்போ போத்திபார் மனைவி என்ன பண்ணுறாங்க? அவங்களால அவன் எங்கே போகிறான்? இப்போ நீங்கள் பார்க்கும்போது அவன் எந்த மாதிரி, அதாவது கர்த்தர் ஒன்று சொல்கிறாரு அவன் மைண்டில், ஒரு தரிசனத்தை கொடுத்து அவர் ஒரு விஷயத்தை தெளிவாக காமிக்கிறாரு. ஆனால் அவனுடைய தரிசனம் அப்படியே அவனை கொண்டு போச்சு? இல்லை. அதே போல் தான் சில நேரம் கர்த்தர் நமக்கு ஒரு சித்தம் வச்சுருப்பார். ஆனால் அந்த சித்தத்தை பார்க்கும்போது அது நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம எதுக்குள்ளே கடந்து போயிட்டுருப்போம்? ஒரு பெரிய குழிக்குள்ளே கடந்து போயிட்டுருப்போம். மற்றவங்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போயிட்டுருப்போம். விற்கப்பட்ட சூழ்நிலை. போத்திபார் மனைவி கிட்ட ஒரு அந்த வீட்டிலையே அவன் எப்படி இருக்கான்? ஒரு வேலை செய்கிற ஒருத்தனாக தான் இருக்கான். ஆனால் கர்த்தர் எப்படி வைப்பேன்னு சொன்னார். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலைகளுக்குள்ளே அவனை நிற்க வச்சது என்னது? அந்த கர்த்தருடைய தரிசனம். உண்மைதானே? எவ்வளோ கடினமான பாதையாக இருந்தாலும் கர்த்தருடைய மனசில் இதுதான் இருக்குது, கர்த்தருடைய மைண்டில் இதுதான் இருக்குது அப்படின்றத நம்ம மைண்டுக்குள்ளே ஏற்றிட்டோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? இந்த வாழ்க்கையில் வாழ முடியும். இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. முக்கியம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? கர்த்தருடைய சித்தத்தை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாசிப்போம் யோசேப்பு. அந்த ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 40ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிங்க. சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை. அதற்கு யோசேப்பு, சொப்பனத்திற்குரிய அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அது மனுஷனுக்குரியது இல்லை. கரெக்டு தானே? ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு ஒருத்தனுக்கு. அந்த சொப்பனத்தை யாரோட மைண்டில் இருந்தால் அந்த சொப்பனம் வருது? கர்த்தருடைய மைண்டில் இருந்து. அப்போது அதை இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம யாரோட மைண்ட்லேருந்து அதை இன்டர்பிரேட் பண்ணணும்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கடவுளோட மைண்டை தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் இந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை சொல்ல முடியும். இப்போ கடவுளோட மைண்டு தெரியணும்னா என்ன இருக்கணும் நமக்குள்ள? புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஆவியின் கண்கள் மூலமாக இல்லை நம்ம என்ன பண்ண முடியும்? கர்த்தருடைய சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ல முடியும். அதே தான் இந்த இடத்துல சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் கர்த்தரிடத்துல போய் அந்த சொப்பனத்துக்கு பதில் கேட்டுட்டு திரும்ப என்ன பண்ணுறாரு? இவங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்திட்டு நீங்கள் 14வது வசனத்தில் வாசிங்க. அப்போது நீ வாழ்வடையும் போது அவர் அதுக்கு பதிலாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நீ நினைக்கும்போது, நீ நல்லா இருக்கும்போது என்ன நினச்சிக்க அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணிட்டார்? மறந்துட்டார். இவர் என்ன பண்ணலை? மைண்டில் ஏற்றிக்கவே இல்லை. இவர் நல்லா செழிப்பாயிட்டார், இவர் சந்தோஷமாயிட்டார், அவனை மறந்துட்டார். அப்போ கர்த்தர் அதோடு விட்டுட்டாரா? இல்லை.
திரும்ப வாசிப்போம். 41:1 வாசிப்போம். வாசிங்க. இப்போ இந்த இடத்துல என்னன்னா, பார்வன் வந்து கடவுளுக்குரியவரும் கிடையாது, கடவுளை அறிஞ்சவரும் கிடையாது. ஆனால் அந்த பார்வனுடைய கண்களை கர்த்தர் திறந்து என்ன பண்ணுறாரு, ஆவியில் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை வச்சு அவனிடத்துல என்ன பண்ணுறாரு, ஒரு காரியத்தை பேசுகிறாரு. பேசுகிறது எல்லாமே யாருக்காக பேசுகிறாரு, யோசேப்புக்காக தான். அப்போ அவன் பேசும்போது பார்வன் வந்து என்னென்னா, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலேயே பார்வன் 8வது வசனத்தில் மனம் கலங்க, அதாவது என்னென்னா ரொம்ப கலக்கத்தோடு இருக்கிறான். அப்போ என்ன பண்ணுறாரு, உடனே இவன் அப்போ தான் என்ன வருது, கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு, இவனுக்கு ஞாபகமே ஊட்டுறாரு. அப்போ தான் இவனுக்கு ஞாபகமே வருது, ஆமாம்ல சொப்பனத்துக்கு அர்த்தம் யோசேப்பு சொல்லுவான்ல அப்படின்னு சொல்லி யாருக்கு, இந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது. உடனே என்ன பண்ணுறான், இவனை கூட்டிகிட்டு வந்து கொண்டு வந்து பார்வோன் முன்னாடி நிப்பாட்டுறான். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது கர்த்தர் நினச்சா என்னெல்லாம் பண்ண முடியும், ஒரு சொப்பனத்தை கொடுக்கவும் முடியும், இந்த சொப்பனத்துக்கு அர்த்தமும் சொல்ல முடியும், இந்த சொப்பனத்தை நிறைவேற்றவும் முடியும். ஆனால் இது எல்லாமே என்ன, ஒரு ராஜ்யத்துக்காக கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்தணுன்றது ஒன்று யோசேப்போட ஆசீர்வாதமும். இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம அந்த கடவுள் பேசுகிறத பார்க்கலன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் சொல்கிறது புரியுதா? நம்ம வெறும் ஜெபிக்கிறவங்களா மட்டும் இருந்தோம் அப்படின்னா நம்ம எதை விட்டுருவோம் அப்படின்னா கர்த்தருடைய சித்தத்தை விட்டுருவோம். நம்ம ஜெபிக்கிறவங்களா மட்டும் இல்லை, கர்த்தர் சொல்கிறத கேட்குறவங்களாவும் இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டு இருக்குது, ஆனால் நம்ம கண்கள் மட்டும்தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, திறக்கப்பட்டிருக்கு. அதனால் நம்மளால் மட்டும்தான் தேவனை தரிசிக்க முடியும், நம்ம மட்டும்தான் உண்மையான ஒரு தேவனை ஆராதிக்க முடியும். மற்றவங்க யாராலையும் என்ன பண்ண முடியாது, இந்த தேவனை புரிஞ்சிக்க முடியாது. இந்த உலகத்தை, அதாவது என்ன சொல்கிறது, இந்த தேவனை புரிஞ்சிக்க முடியாதவங்க நம்மளையும் புரிஞ்சிக்க முடியாது. நம்ம அவங்க கண்களுக்கு எப்படி தெரியும், பைத்தியக்காரங்களாக தான் தெரியும். அதனால தான் நான் என்ன இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, கர்த்தர் நினச்சா எதுனாலும் முடியும், ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறது இல்லை, செவி கொடுக்கறது இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் வாசிங்க, அவனோட ஆசீர்வாதம், அவன் சொன்னபடி கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு, இவன் வந்து பார்வனிடத்தில் போகிறான், போய் எல்லா காரியங்களையும் பார்வனுக்கு தெரியப்படுத்துகிறான். கர்த்தர் சொல்கிற ஒவ்வொரு இதுதான் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற தரிசனம் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்தில், அதாவது கடவுளோட மைண்டில் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு பார்வனுக்கு என்ன பண்ணுறான், தெரியப்படுத்தின பிறகு அதுக்கப்புறம் அவனோட நீங்கள் 40லேருந்து 44 நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா பார்வான் எப்படி இருக்கான் அப்படின்னா, அந்த அரண்மனையிலேயே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில், பார்வோன் இல்லை, யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்துடுறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவார்கள், சிங்காசனத்தின் மேல் மாத்திரம் உன்னில் நான் பெரியவனாய் இருப்பேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாய் ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் கழுத்திலே தரித்து தன்னுடைய அவனை ஏற்றி எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை. இதுக்கு தேவைப்பட்டது என்ன, அந்த தரிசனம், கர்த்தருடைய தரிசனம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் கடினமான பாதைகளுக்குள்ளே நடந்து போகும்போது ஒன்றுமே இல்லாத சூழ்நிலைகள், கடன் பிரச்சனைகள், பாரங்கள், ஒன்றுமே இனி அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கிற அந்த நேரத்தில் கூட தரிசனங்கள் நமக்குள்ளே இருந்துச்சு, சொப்பனங்கள் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், அதெல்லாம் தாண்டி போக முடியும். இன்றைக்கி இந்த உலகத்தில் எத்தனை பேர் சூசைடில் மரிச்சு போகிறாங்க, எத்தனை பேர் சூசைடில் மரிச்சு போகிறாங்க, என்ன இல்லை அவங்கக்கிட்ட, அவங்களும் கடவுளை பேசுகிறாங்க, அவங்களுக்கும் கடவுள்னா யாருன்னு தெரியுது. உண்மையிலே கிறிஸ்தவர்கள் நிறையா பேர் சூசைட் பண்ணுறாங்க, கர்த்தரை பற்றி அவங்க அவ்வளோ பேசுகிறாங்க. ஆனால் ஏன் அவங்க மரிச்சு போகிறாங்க அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் இல்லை, அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு காட்ஸ் வில் இல்லை. எனக்கு கர்த்தர் இந்த மாதிரி ஒரு சித்தம் வச்சுருக்காரு, அதை நோக்கி நான் போகணுன்ற ஒரு டைரக்ஷனே இல்லை. புரியுதா? எப்போ நமக்கு டைரக்ஷன் இல்லையோ நம்ம இந்த வாழ்க்கையை வாழவே முடியாது. அப்போது நம்மளுடைய மைண்டை நம்ம, அதாவது
நம்ம உடம்புல 3 விஷயம் இருக்குது. நம்ம வந்து கடவுளை மாதிரியே தான் நம்ம வந்து ஆண்டவர் உருவாக்கியிருக்கிற ஆவி, ஆத்மா, சரீரம். அப்போது இந்த மைண்டுன்றவங்கள இந்த கான்ஷியஸ்னஸ் நம்ம எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஆவிக்குள்ளே இருக்குது. ஆவினா என்ன? ஸ்பிரிட். அந்த ஆவிக்குள்ளே தான் இந்த கான்ஷியஸ்னஸ் இருக்குது. அப்போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆவியோடு இணையும் போது தான் நம்மளால் எதை பார்க்க முடியும்? ரகசியங்களையும் தேவ தரிசனங்களையும் பார்க்க முடியும். அப்போ நமக்கு ஆவியானவர் இல்லை, நம்மளோட ஆவி மட்டும் என்ன பண்ண முடியும்? பண்ண முடியாது. இப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம நினைப்போம், எப்படி ஐரன் நீ சொல்கிறியே, நான் எப்படி கர்த்தர் பேசுகிறது எப்படி நான் கேட்குறது? ஏன்னா நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி, நிறைய பேர் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆனால் கர்த்தர் வந்து எப்படி என் வாழ்க்கையில் கேட்பார்? இப்போ ஒரு விஷயம், ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ஆசை இருக்குது திருமணம் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் யாருக்கு அதை தெரியப்படுத்தணும்? கர்த்தருக்கு. அப்போ நம்ம அதை கர்த்தருக்கு தெரியப்படுத்தும் போது நம்ம வந்து ஒரு சின்ன, அதாவது ஒரு பசில் மாதிரி கடவுள்கிட்ட வந்து நம்ம மைண்டில் இருக்கிறத கடவுளுக்கு தெரியப்படுத்தணும். உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எப்படின்னா, எனக்கு நடந்த உண்மையான சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எப்படின்னா, என்னுடைய மருமக வரும்போது, அதாவது என் மருமக வரும்போது நல்லா அழகாக ஒரு பிங்க் சாரீ கட்டி இருக்கணும், எசப்பா இந்த மாதிரி கலரில் என் மருமக கட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் ஒரு கொஸ்டின் வச்சுக்கணும், உங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதை நீங்கள் என்ன பண்ணணும்? கடவுளுக்கு ஜெபத்தில் தெரியப்படுத்திட்டு யார்ட்டையும் சொல்லக்கூடாது, பக்கத்தில் இருக்கிற ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்லக்கூடாது, சரியா? அப்போது நீங்கள் அதை வந்து அதே மாதிரி உங்கள் மருமக வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை ஏன்னா நமக்கு எப்படி தெரியும் சித்தம், புரியுதா? அப்போது கர்த்தரிடத்துல நம்ம கேட்கணும். கேள்வியில் தான் இருக்குது எல்லாத்தையும். கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு வார்த்தை மூலமாக எனக்கு வந்து இதுதான் என் பிள்ளைன்னு தெரியப்படுத்துங்க, இல்லை இதுதான் என் மருமகன் அப்படின்னு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்கணும்? நம்ம கர்த்தரிடத்துல கேட்கணும். அப்போது நீங்கள் வந்து போகிறீங்கல்ல, அதை அழைச்சி கொண்டு போய் நீங்கள் போய் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது கரெக்டாக நீங்கள் எதை கடவுள்கிட்ட கேட்குறீங்களோ, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நல்ல அழகு பிங்க் ட்ரெஸ் போட்டு என் மருமக வரணும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா அதே ட்ரெஸ் போட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த பிள்ளை வாயிலேருந்து அந்த வார்த்தை புறப்படும். நான் சொல்ல சில நேரம் நமக்கு தெரியாது எப்படி கடவுள்கிட்டேருந்து அந்த லீடிங் கேட்கணுன்னே தெரியாது. அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அல்பமாக கேட்கணும் கடவுள்கிட்ட. இப்போ நீங்கள் ஒருவேளை உங்கள் பிள்ளைங்களை காலேஜில் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் எங்கே போகணும், என்ன படிப்பு எடுக்கணும்னு தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல கடவுள் சமூகத்துக்கு போயிட்டு ஜெபிக்கணும், முட்டி போட்டு, எசப்பா என் அறிவுக்கு ஒன்றுமே இல்லை, தெரியலை, ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் அறிஞ்ச தேவன், நான் உங்கள் முன்னாடி என் பிள்ளைங்களை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு நீங்களே பேசுங்க எனக்காக அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட என்ன பண்ணணும்? கேட்கணும். அப்படி நீங்கள் கேட்க கடவுள் என்ன பண்ணுவார்? உங்களை கரெக்டாக லீட் பண்ணுவார். யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, உன் பொண்ணை இந்த கோர்ஸில் சேர்த்து படிக்க வை, ரொம்ப நல்லா இருக்குது, இதில் தான் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்னன்னே தெரியாது, அந்த கோர்ஸ் என்னன்னே தெரியாது, ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களுக்காக யார் வாயிலிருந்தோ பேசி உங்கள் மைண்டுக்கு அதை என்ன பண்ணுவார்? தெரியப்படுத்துவார். ஏன்னா அப்படி தான் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை உங்கள் வாயிலிருந்து டைரக்ட் பண்ண பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? கிரியைகளை நடப்பிப்பார். கிரியைகளை நடப்பித்து ஒரு பதிலோடு உங்ககிட்ட என்ன பண்ணுவார்? வருவார். நான் உண்மையாக பார்த்த ஒரு விஷயம், எங்ககிட்ட சென்னையில் வேலை செஞ்ச ஒரு அக்கா, அவங்களோட ஹஸ்பண்ட் திடீர்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு 6 மாதம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு டெம்பிளில் போய் படுத்துக்கிட்டார், சரியா? ஏன்னா அங்கேயே சாப்பாடு போடுவாங்க, அங்கேயே சாப்பாடு வாங்குவாங்க, சாப்பிடுவாங்க, டெம்பிளே இருந்தாங்க. அவருக்கு வந்து இந்த அக்காவையும் பார்க்கணும், அவங்களோட 2 பிள்ளைங்களை பார்க்கணுன்ற விருப்பமே கிடையாது. அவருக்கு அந்த திருமணம், அது என்ன சொல்லுவாங்க, திறந்துட்டோன்னு சொல்லுவாங்களே, அந்த திருமண வாழ்க்கையை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்ட்டு. இந்த அக்கா வந்து என்கிட்ட சொன்னாங்க. அப்போது இந்த அக்கா வந்து ஜெபிச்சுட்டே இருப்பாங்க, பரிசுத்த ஆவியானவர் சொல்லி ஜெபிக்க என்ன ஆச்சு? அந்த நான் வரவே மாட்டேன், எனக்கு இந்த பொண்டாட்டியே வேண்டாம் அப்படின்னு இருந்த அந்த மனுஷனை எப்படி வீட்டுக்கு வந்தாருன்னே தெரியாது. அந்த ஆவியை கடவுள் பிடிச்சி இழுத்துட்டு வந்து இவர் கூட சேர்த்து வாழ வச்சார். அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை முதல்ல யாருக்கு தெரியப்படுத்தணும்? எப்போ நம்ம கர்த்தருக்கு தெரியப்படுத்துகிறோமோ அப்போவே அவருக்கு அது எல்லாத்துக்கும் பதில் யார் மூலமாவது என்ன பண்ணுவார்? அவர் ஏதாவது ஒரு விதத்தில் தூதர்கள் மூலமாக பதில் கொண்டு வருவார், மனுஷங்க மூலமாக பதில் கொண்டு வருவார், புரியுதா? ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? சில நேரத்தில் காத்திருந்து கர்த்தரிடத்துல
ஜெபிக்க மாட்டேங்கிறோம், கேட்க மாட்டேங்கிறோம். நம்ம அதை செய்யாமல் நம்ம கடைசி நேரத்தில் போயிட்டு அதுக்கு நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ அதுக்கப்புறம் கல்யாணம் பையன் கல்யாணம் ஆன பிறகு நம்ம கடவுள்கிட்டயே கேட்காம என் பையனை வந்து இன்றைக்கி உலகம் எப்படி யோசிக்குது, என் பையனுக்கு இப்படி ஒரு மருமகளை கொண்டு வந்துட்டா என் பையன் செட்டில் ஆயிடுவான், என் மருமக வந்து 1 லட்சம் சம்பாதிச்சிட்டான்னா என் பையனும் மருமகளும் சேர்ந்து நல்லா வாழ்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்த பிறகு என்ன சொல்கிறாங்க, இதை போய் கொண்டு வந்துட்டேன், இப்படி பண்ணிட்டேன், அப்படி முடிச்சிட்டேன். ஆனால் என்ன இல்லை அவங்கக்கிட்ட, இது கர்த்தர் கொடுத்தாங்கன்ற அந்த நிச்சயம் இல்லை. ஏன்னா கர்த்தரிடத்துலையே கேட்கல. கர்த்தரிடத்தில் கேட்கும்போது என்ன இருக்கும், நிச்சயம் இருக்கும். எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்ற அந்த நிச்சயம் புரியுதா உங்களுக்கு? அப்போது நம்ம கர்த்தருடைய சித்தத்தை எப்படி அறிஞ்சிக்க முடியும்? இப்படி தான் நம்ம அறிஞ்சிக்க முடியும். ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்தி அந்த அந்த காரியத்துக்கு கர்த்தர் எப்படி நம்மக்கிட்ட பேசுகிறாரோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், சித்தம் அப்படின்ட்டு. இன்னொரு காரியம் வாசிப்போம், நம்ம சாரால் எல்லாரும் பார்த்துருப்போம். ஆதியாகமம் 21 எடுத்துக்கோங்க. 21, 9, 10, 12. துக்கமாக இருந்தது. நீங்கள் இந்த வசனத்தில் வாசிக்கும்போது லிட்டரலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, சாராள் இருக்கா, ஆப்ரஹாமும் இருக்கார், கூட யார் இருக்கா, அந்த அடிமை பெண்ணும் இருக்காங்க. அதாவது அவங்களும் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஈசாக்கை பார்த்து பரியாசம் பண்ணுறாங்க. பரியாசம் பண்ணோன்னே அதை வந்து சாராளால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. யாருக்குமே வந்து அவங்க அம்மா வந்து அதாவது ஒரு பையனை வந்து இது பண்ணும்போது என்ன ஆகிடும், டக்குன்னு தாங்க முடியாது. உடனே இவன் என்ன சொல்கிறா, ஆபிரகாம் இடத்துல போயிட்டு, அதாவது இந்த அடிமை பெண்ணை அவள் மகனையும் புறம்பே தள்ளும் அப்படின்னா என்ன அர்த்தம், அனுப்பிடுங்க, வேண்டாம் அவங்க நமக்கு அப்படின்ட்டு போய் என்ன பண்ணுறாவா, சண்டை போடுறா. உண்மையே உலகத்துடைய பார்வைக்கு எப்படின்னா, ஆபிரகாம் இடத்துல போயிட்டு மனசே இல்லாமல் அவள் சொல்கிறா ஒரு விஷயத்த, மனசாட்சியே இல்லாமல் நீ வெளியே அனுப்புங்க, அவள் வேண்டாம் அந்த வீட்டில் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஆபிரகாம்க்கு அதை கேட்டு எப்படி இருந்துச்சு, ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. இதை வந்து யார் பார்க்குறாரு, மேலேருந்து கர்த்தர் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வாசிங்க, அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம், ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள், அடிமை பெண்ணின் மகனும் அவனையும். அப்போது இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, சாராள் அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் அதை கேட்டு என்ன சொல்கிறாரு, சாராள் உன் மனைவியாகிய சாராள் சொல்கிறத நீ கேள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அதோடு அவர் விட்டுட்டாரா, இல்லை. நீங்கள் அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அழகாக சொல்வார், அந்த அடிமை பெண்ணின் மகனையும் ஆசீர்வதிப்பேன். புரியுதா? அப்படின்னா கர்த்தருடைய, அதாவது சாராளுடைய மைண்டில் இருந்ததும் கர்த்தருடைய மைண்டில் இருந்ததும் தான் கர்த்தருடைய சித்தம். புரியுதா? அவன் அந்த இடத்த விட்டு கடந்து போகணுன்றது கர்த்தருடைய சித்தம். புரியுதா? அதுதான் அந்த இடத்துல சொல்கிறேன். என்னதான் அவள் கோபமாக சொல்லியிருந்தாலும், அது ஒருத்தவங்களுக்கு துக்கமாக இருந்தாலும், ஆனால் அதை வந்து கடவுள் எப்படி அழகாக அந்த இடத்துல அவள் சொல்கிறது, அவள் இருதயத்தில் என்ன இருக்கோ அதை நீ கேளு, செய் அப்படின்னு அழகாக என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. இன்னொரு காரியத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 25, 22, 23. இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினச்சிருவோன்னா, கடவுள் வந்து ஆண்களோட தான் பேசினார், ஆபிரகாமோட பேசினார், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது நம்மளுடைய தேவன், சாராளின் தேவன், ரெபெக்காலின் தேவன், உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன். பெண்களுக்கும் அவர்
ஒரே மாதிரி தான் அவர் இது பண்ணுறாரு. இப்போது இந்த இடத்துல என்னென்னா பிள்ளைகள் வந்து ஒன்றோடு ஒன்று வந்து என்ன பண்ணுதான், மோதி கொண்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறா இவள், ரெபேக்காளுக்கு என்ன ஆகுது, எனக்கு என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இப்படி ஆனால் எனக்கு எப்படியோ, ஏன்னா 2 பிள்ளை இருக்குது, இது வரைக்கும் 2 குழந்தைங்க பிரசவத்தில் பார்த்ததே இல்லை யாருமே. அப்போ எனக்கு எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறா, கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அவள் வந்து யார் அனுப்பலை, ஈசாக்கே நீங்கள் போய் கேட்டுட்டு வாங்க அப்படி இல்லை, இவளே என்ன பண்ணுறா, போய் கர்த்தரிடத்தில் போய் பேசுகிறா. அப்போ பேசும்போது கர்த்தர் என்ன சொல்கிறார், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. அப்படின்னா என்ன, 2 ஜாதிகள் உனக்குள்ளே வரப்போகிறாங்க, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். யார்கிட்ட சொல்கிறாரு இதை கர்த்தர், ரெபேக்காள் இடத்துல சொல்கிறாரு. ஒருத்தன் இன்னொருத்தனை சேவிப்பான் அப்படின்றது புரியுதா. அவள் போய் கர்த்தரிடத்துல கேட்குறா, கர்த்தர் அதுக்கு பதிலும் சொல்கிறாரு. அதை இவ இருதயத்தில் என்ன பண்ணுறா, பூட்டி வச்சுக்கிறா. இவளோட ஃபேவர் எப்போவுமே யார் கூட இருக்குது, அந்த இளைய மகனோட இருக்குல்ல, அதுதான் கர்த்தருடைய சித்தம். புரியுதா உங்களுக்கு. அவள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா. சாராளுடைய அதாவது சாராள் செஞ்சதுமே கடைசியில் கர்த்தருடைய சித்தம். இந்த சித்தம் வெளிப்படணும் அப்படின்னா நமக்கு யார் இருக்கணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். கர்த்தர் நம்ம பக்கம் இருந்துச்சுன்னா சித்தம் நம்ம பக்கம் தான் இருக்குது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. கரெக்டா. கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா சித்தம் நம்ம பக்கம்தான். சரியா. ஏன்னா அவரால் என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் மாற்றி போட முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், என்னென்னா நமக்கு முதல்ல என்ன வேணும்னா ஒரு தரிசனம், வாழ்க்கையில் தரிசனம் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். கர்த்தரோடு பேசுகிற அந்த அனுபவம். நம்ம ஒரு சாதாரண பெண்ணாக இருக்கலாம், ஒரு சாதாரணமாக வீட்டில் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், நம்மளை வந்து பக்கத்தில் இருக்கிற ஹஸ்பண்ட்கே நம்ம பெருசாக தெரிய மாட்டோம். கரெக்டு தானே. நான் அதுக்காக நீங்கள் பர்சனலாக போயிடாதீங்க, என் ஹஸ்பண்ட், நான் ஜென்ரலாக சொல்கிறேன். பெண்களுக்கு வந்து என்னென்னா, என்ன தான் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், யாராவது ஒருத்தர் கேட்க மாட்டாங்களா, பேசி பேசி பார்ப்போம், பக்கத்தில் இருக்க ஹஸ்பண்ட்கே காது கேட்காது, அந்த மாதிரி சூழ்நிலை தான். ஆனால் எல்லாத்தையும் கேட்குற ஒரு தேவன் யார், ஏசப்பா மட்டும்தான். அவர் மட்டும்தான் எல்லாத்தையும் கேட்குறாரு. கேட்டு அதுக்கு பதிலும் சொல்வார். அந்த பதிலை எங்கே பூட்டி வச்சுக்கணும், இருதயத்தில் பூட்டி வச்சுக்கணும். அந்த இருதயத்தில் பூட்டி வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும். அதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கும். அது நம்மளுடைய வீட்டு காரியங்களாக இருக்கலாம், நம்ம பிள்ளைகளோட காரியங்களாக இருக்கலாம், படிப்பின் காரியங்களாக இருக்கலாம், திருமணத்தின் காரியங்களாக இருக்கலாம், இல்லை எதுவாக இருந்தாலும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுனாலும் சரி, நம்ம நினைப்போம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அது என்ன, அது அப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி, கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நேரம், அவர் இணைக்கிற பார்ட்னர்ஸோடு தான் அது இணையணும். ஏன்னா தப்பான பார்ட்னரோடு இணைஞ்சோன்னா என்ன பண்ண முடியாது, முன்னேறவே முடியாது. அப்போ கர்த்தர் இணைக்கிறது தான் எப்போவுமே எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம கர்த்தருடைய சித்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வாழ்க்கையில் அப்படின்னா நமக்கு என்ன இருக்காது, பயமே இருக்காது. ரொம்ப தெளிவாக இருப்போம், ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்போம். என்ன தான் மற்றவங்களாம் நம்மளை குழப்பினாலும் நமக்கு என்ன தெரியும், இது கர்த்தரோட சித்தம்ப்பா, எனக்கு தெரியும், என்கிட்ட சொல்லிட்டார் அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு என்ன தெரியறதில்ல அப்படின்னா அந்த சித்தமே தெரியறதில்ல, எப்படி போகணும்னு தெரியறதில்ல. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு 60-70 வயசில் ரட்சிக்கப்படுவாங்க நிறைய பேர். ஆனால் அவங்க வந்து இந்த அதாவது நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இந்த உலகத்தில், 250 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறாங்களா, கர்த்தர் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்கிறாங்களா அப்படின்னா எல்லாரும் கிடையாது. நம்மளுமே வந்து ஒரு நாள், அதாவது வாழ்க்கையில் எல்லாரும் வேகமாக ஓடுவோம், நிறையா சம்பாதிக்கணும், மேலே வரணும். வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரே நோக்கம் தானே, என் பிள்ளைய நல்லா வளர்க்கணும், என் பிள்ளைய படிக்கணும், என் பிள்ளைய செட்டில் பண்ணணும், என் பிள்ளைக்கு நல்லா வசதியாக கல்யாணம் பண்ணணும், என் பிள்ளைங்களுக்கு அதுக்கப்புறம் பேர பிள்ளைங்க வரணும், அப்படி எல்லாரும் ஒரு நோக்கத்துக்காக போவோம். ஆனால் அந்த 70 வயசில் வந்து நிற்கும் போது தான் நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம கூட யார் நடந்திருக்க மாட்டார். ஏன்னா எல்லாமே நம்ம 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 நம்மன்னு ஓடி இருப்போம். யாரை விட்டுருப்போம், நம்ம கடவுளை விட்டுருப்போம். நம்ம திரும்பி பார்க்கும்போது அப்போ தான் நமக்கு முன்னாடி மரணம் அப்படின்னு ஒன்று நிற்கும். அப்போ எங்கே போவோமான்னு நமக்கு டவுட் வரும். முன்னாடி பரலோகத்துக்கு போவோமா, நரகத்துக்கு போவோமா? நம்ம கடவுளை கேட்டு கேட்டு ஒவ்வொன்றும் செஞ்சு ஒவ்வொன்றும் பெற்றுக்கொண்டு வாழ்ந்துருந்தோம்னா நமக்கு அந்த நிச்சயம் இருக்குமா, இருக்காதா? இருக்கும்ல. ஏன் நிறைய பேருக்கு பயம் வருது அந்த 70 வயசில்? ஏன்னா அவங்க கடவுளையே கேட்கல. அவங்களே சுயமாக நடந்து 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 கடைசியில் திரும்பி பார்க்கும்போது கடவுளே இல்லை. திடீர்னு 70 வயசில் வந்து ரட்சிக்கப்படுறாங்க, அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. ஆனாலும் என்ன பண்ணலை, அவங்க வாழ்க்கையில் கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய நோக்கம் எதுவுமே நிறைவேறலை.
புரியுதா? அது நம்ம வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியம்னா, நம்ம கடவுள் சொல்கிறத கேட்டு நடந்து அவருடைய, அதாவது என்னென்னா நம்ம லைஃப்பில் வந்து அவர் என்ன ஆசைப்படுறாருன்றது கேட்டு நடந்தனாலே நமக்கு என்ன இருக்குது? பரலோக ராஜ்யம் நிச்சயம் இருக்குது. நிறைய பேர் அதை தான் என்ன பண்ணிடுறாங்க, விட்டுடுறாங்க. சரி, நம்ம வந்து சிலர் சொல்லுவாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து என்ன பேசணும் அப்படின்னு நினச்சின்னா ஒரே ஒரு காரியம்தான். என்கிட்ட சொல்லுவாங்க, ஐரன் கடவுள் வந்து அவர் எங்கேயோ இருக்கார், அவர் எப்படி பேசுவார், அதாவது அந்த ரொம்ப தூரமாக இருக்கார், என்னால் கடவுளை ஃபீல் பண்ணவே முடியல, கடவுள் பேசுகிறது எனக்கு புரியவே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க. இங்கெல்லாம் எனக்கு வில்லேஜில் எப்படின்னு தெரில, சிட்டிலலாம் ஈஸியாக சொல்லுவாங்க. கடவுள் அதை எப்படி வெளிப்படுத்துவார், அதை எப்படி பேசுவார், நான் நல்லா ஜெபிப்பேன், ஆனால் கடவுள் எப்படி பேசுவார்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் ரொம்ப பக்கத்தில் இருக்காரா இல்லை தூரமாக இருக்காரான்றதே நம்ம இருதயத்தில் தான் இருக்குது. என் பக்கத்தில் தான் இருக்காரு அப்படின்னு நம்ம நினச்சோன்னா பக்கத்தில் தான் இருப்பார். அதாவது நம்ம நினைப்போம் கடவுள் என் கூடயே இல்லையே, என்னை விட்டுட்டாரே அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப பக்கத்துலேயே உட்காந்துருப்பார். நம்ம என்னைக்கு அப்படி ரொம்ப உடையிறோமோ, என்னைக்கு ரொம்ப உடஞ்சி அழுது, அதாவது இவ்வளோ தான் எல்லாரும் விட்டுட்டாங்க, கடவுளும் என்னை விட்டுட்டார் அப்படின்னு நினைக்கும் போது தான் அவர் ரொம்ப பக்கத்தில் இருப்பார். ஆனால் நமக்கு அது என்ன பண்ணுறதில்ல, தெரியறதில்ல. அந்த நேரம் தான் அவர் ரொம்ப பக்கத்தில். எந்த அளவுக்கு கடவுள், நம்ம கடவுள் எவ்வளோ விசேஷமான கடவுள்னா, எந்த அளவுக்கு அவர் இறங்கி வந்துட்டார்னா, அவர், அதாவது கர்த்தர் வந்து எவ்வளோ ஒரு விசேஷம்னா, அவரோட அன்புனால அவர் சொந்த குமாரனையே என்ன பண்ணுறாரு, இங்கே வர வச்சு நமக்காக அவர் என்ன பண்ணுறாரு, மரித்து. அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நமக்காக எந்த கடவுள் மரிச்சிருக்கு? கடவுள் நீ வா, மலையேறி வா, எனக்கு உருள் பொருள் ஆணி குத்திக்கோ அப்படி கேட்குற கடவுள் தானே. ரத்தம் சிந்து, எனக்காக ரத்தம் சிந்து. நம்ம கடவுள் அப்படி செய்யலையே, நம்ம ஆண்டவர் அப்படி செய்யலையே. எவ்வளோ அவர் சொந்த குமாரனே நமக்காக கொடுத்துருக்காரு. அவ்வளோ தூரம் கீழே இறங்கி வந்துட்டார். இவ்வளோ கீழே இறங்கி வந்தோம், நம்ம என்ன பண்ணுறதில்ல, அந்த கடவுளை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுறதே இல்லை. அவர் சொல்கிறத கேட்குறதே இல்லை, அவர் சித்தம் என்னன்றதை அறிஞ்சிக்கிறதே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஓட்டத்தில் தனியாகவே ஓடி இந்த ஓட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரி, ஒரு காரியம் லாஸ்ட்டாக பார்ப்போம். 1 கொரிந்தியர் 13 1-3 வாசிங்க. சரி, இந்த வசனங்கள் எல்லாம் அன்பு அன்புன்னு வருது. ஆக்சுவலாக நான் தப்பான வசனம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து என்னென்னா, என்ன இருந்தாலும் ஒருவேளை நமக்கு வரங்கள் செயல்படலாம், நமக்கு அதாவது அந்நிய பாஷை பேசலாம், நமக்கு வந்து தீர்க்க தரிசனம் சொல்லலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் கடவுள் இல்லை. அதாவது என்ன சொல்கிறதுனா, கடவுள்கிட்ட கேட்டு தான், நான் சொல்கிறது உங்களுக்கு தான், கடவுள் நான், கடவுள் நீங்கள், அப்படி தான். ஆனால் கடவுள் கூடயே நம்ம கனெக்ஷன் இல்லை. நம்ம வெறும் பேசிக்கிட்டே இருக்கோம், நம்ம தரிசனம் சொல்கிறோம், தீர்க்க தரிசனம் சொல்கிறோம், காது கொடுத்து கேட்காதவங்கள நம்ம ஊழியம் பண்ணுறோம், காது கொடுத்து கேட்காதவங்கள நம்ம நடக்கிறோம். அப்படின்னா நம்ம என்ன ஆகும்? அதாவது கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னால் கூட நமக்கு என்ன பண்ண முடியாது, எனக்கு நீ யாருன்னே தெரியாது. ஏன்னா 70 வருஷம் உனக்கு நம்ம வந்து கடவுள்கிட்டயே கேட்கல. ஆனால் நான் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் செய்கிறோம். ஆனால் கடவுள் கூட நமக்கு அந்த கனெக்ஷனே இல்லை. ஆனால் திடீர்னு வந்து கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னால் அவர் என்ன சொல்வார்? நான் ஆக்சுவலாக வசனத்தை தப்பாக சொல்லிட்டேன். அந்த வசனம் உங்களுக்கு தெரியுது, மத்தேயு 7:21-23 வரும். அது திரும்ப சாரி. வாசிங்க. உமது நாமத்தினாலே என்று சொல்லுவேன். அதாவது எல்லாம் வரங்கள் எல்லாம் நமக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், செயல்பட முடியும். ஆனால் என்ன இல்லை, கடவுள் இல்லை.
அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு 60 வருஷம் நம்ம ஓடி திரும்பி பார்க்கும்போது கடவுள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன ஊழியம் செஞ்சாலும், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சாட்சியாக இருந்திருந்தாலும், நம்ம எவ்வளோ அன்னதானம் செஞ்சுருந்தாலும், கடவுள் என்ன சொல்வார் நம்ம பரலோகத்துக்கு போகும்போது? எனக்கு உன்னை யாருன்னே தெரியாது. அப்போ நம்ம கர்த்தரோட சித்தத்தை செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அவரோட மைண்டில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். யோசேப்பு எப்படி அவர் மைண்டில் என்ன இருக்குது, அதாவது ஒரு சொப்பனத்தை பார்த்து அந்த சொப்பனத்துக்கு தரிசனத்தை எங்கேருந்து பெற்றுக்கொண்டான்? கர்த்தரிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டான். கர்த்தரிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டது தான் பார்வோனிடத்துல தெரியப்படுத்துகிறான். அதை பார்வோன் என்ன பண்ணுறாரு? இந்த மாதிரி நம்ம நாட்டில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? நம்பி செயல்படுத்துகிறாரு. இதே போல தான் நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலையில் தரிசனங்களை நம்பி நம்ம என்ன பண்ணணும்? செயல்படுத்தணும். புரியுதா? நம்ம செயல்படுத்தணும்னா நம்ம கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவங்களா காணப்படுவோம். ஒருவேளை சின்ன காரியமாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் படிப்பின் காரியங்கள், ஒருவேளை ஏதோ ஒரு வேலை, திருமணம், அதில் கூட கர்த்தரை விட்டுறாதீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம கடவுளை விட்டுட்டோன்னா வாழ்க்கை என்ன ஆயிரும்? ஏன்னா பிள்ளைங்க வாழ்க்கை எல்லாம் கெட்டு போயிடும். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது நம்ம பாதுகாவலுக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம். சரியா? நம்ம ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை இந்நாள் வரை அப்பா உம்மை விட்டு அப்பா உம்முடைய சித்தத்தை விட்டு நாங்கள் நடந்து போயிருந்தோன்னா அப்பா எங்களை மன்னிங்க. திரும்ப உங்களோட அந்த கனெக்ஷனை, அந்த கம்யூனிகேஷனை நாங்கள் ரீஸ்டோர் பண்ண எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா. நாங்கள் வெறும் பேசுகிறவர்களா இல்லை, அந்நிய பாஷைகளில் பேசுகிறவர்களா இல்லை கர்த்தாவே. அப்பா நீர் பேசுகிறதை நாங்கள் கேட்கிறவர்களாகவும் மாற்றுங்கப்பா. நாங்கள் மாறணும் அப்பா. ஆண்டவரே, மற்றவங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் இன்னும் ஆண்டவரே பயன்படணும், நாங்கள் இன்னும் பேசணும் அப்பா. உம்முடைய காரியங்களை இந்த உலகத்தில் நடப்பிக்கணும், எங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் நடப்பிக்கணும் அப்பா. உம்முடைய திட்டம், உம்முடைய தீர்மானம் அப்பா, எங்களை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், எங்களை பிளஸ் பண்ணுங்கள். எங்கள் மூலமாக நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துங்கப்பா. ஒருவேளை எங்களுக்கு கொடுக்கறது சின்ன தாளந்தாக இருக்கலாம், இந்த சின்ன தாளந்துகள் மூலமாக அப்பா நீங்கள் மகிமைப்படுங்கப்பா. எங்கள் வாய்களின் மூலமாக, எங்கள் செயல்களின் மூலமாக நீங்களே மகிமைப்படுங்க அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், எங்கள் சந்ததிகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். தேவ பக்தி உள்ள சந்ததிகளாக எங்கள் சந்ததிகள் இருக்கணும்ப்பா. ஆண்டவரே, பிசாசு அன்னைக்கு கெடுத்து போட்டது போல, ஆதி மனிதனுடைய கண்களை குருடாக்கி போட்டது போல, அவன் உம்முடைய அறிவில் வளர முடியாதபடிக்கு போனது போல அப்பா, என் சந்ததிகள், என் பிள்ளைகள் போகக்கூடாது என்று சொல்லி அப்பா உம்மிடத்தில் மன்றாடி நிற்கிறோம் அப்பா. உம்முடைய சிந்தையில் என்ன இருக்குது அப்பா, அதுவே எங்கள் விருப்பமாக இருக்கட்டும், அதுவே உங்கள் சித்தமாக இருக்கட்டும்ப்பா. நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் பேசின இந்த சின்ன மெசேஜாக இருந்தாலும் அப்பா எங்களுக்கு பிரயோஜனமாக படுத்திக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட் பிரேஸ் நாம் கெஞ்சி கேட்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அவருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் சித்தமானால் வருகிற செவ்வாய்க்கிழமையும் ஜெப குறிப்பு வேலை முழுவதும் நம்முடைய திருமண்டல தேர்தலுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். சிஎஸ்ஐ திருச்சபையில் நடைபெறுகிற தேர்தலுக்காக இப்போ வந்திருக்கிற உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். எல்லாருக்கும் ஆகாரம் இருக்குது, சாப்பிட்டு போக முடியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிடுவோமா? அந்த எல்லா தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஒரு ஃபேன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு எங்கள் வாழ்க்கையை உங்களுடைய திட்டத்துக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். வந்திருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். மகிமையின் தேவன் மகிமையான காரியங்களை செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வந்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும், உங்கள் நாம மகிமைப்படணும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். விஜய் திருமணத்துக்கு அவர் ஜெபம் பண்ணிடுறோமோ எல்லாரும் கண்களை மூடி வலது கரத்தை விஜய்க்கு நேரம் உயர்த்தி அவனுடைய திருமண காரியத்தை ஆசீர்வதிக்கணும். கானாவிற்கு கல்யாண வீட்டுக்கு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதே போல் ஆண்டவரை இயேசு வந்திருக்கிறார். ஊழியத்தில் குடும்பமாய் நாங்கள் மகனுக்கு ஜெபிக்கிறோம். குறைவே இருக்கக்கூடாது. எல்லாம் நேரம் 2 வீட்டாக இருக்கும். மணமகள் வீட்டாருக்கு என்னென்ன திருமண காரியத்தில் தேவை இருக்குதோ, மணமகன் வீட்டில் என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாத்தையும் அற்புதமாய் கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. ஸ்டேஜ் டெக்கரேஷனும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வந்து போகிற ஜனங்கள் 2 வீட்டு சாப்பாடும் ருசி உள்ளதாக இருக்கும் ஆண்டவரை. காணவர் கல்யாண வீட்டில் எப்படி ருசி உள்ளதாக கொடுத்தீங்களோ ஆண்டவரை முடிவு வரைக்கும் அதுபோல் ருசி உள்ளதாக இருக்கத்தக்கதா எல்லாரும் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து செல்லும்படி நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நாம மகிமைப்படட்டும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படி நம்ம ஊழியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்பொழுது சென்னையில் ஒரு ப்ரேயர் சென்ட்ரு இதோட ஒரு பாதி சைஸ் இருக்கும் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு ஐரின் பொறுப்பாக போட்டிருக்கிறோம்.
இப்போ நிறைய மாவட்டத்தில் ஒவ்வொருவரையும் பொறுப்பாக போட்டிருக்கிறோம். தூத்துக்குடிக்கு ஜான்சன் அண்ணன் நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. ஒரு சின்ன ஜோம் பண்ணிடலாம் அண்ணன், முன்னாடி வாங்க. அதே மாதிரி திருவண்ணாமலையில் செல்வின்னு ஒரு சகோதரர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாஸ்டர் சாமுவேல், நம்ம செபத்தியாபுரம் இந்த கூடாரத்துக்கு எங்கள் அம்மா நம்ம வந்தவங்க ஒரு சின்ன ஜோம் பண்ணிடுவோம். எல்லோரும் ஜோம் பண்ணிடுவோம். இந்த கூடார ஊழியங்களுக்கு அவங்களுக்கு பொறுப்பாக நம்ம போட்டிருக்கிறோம். ஆசீர்வதித்து ஜோம் பண்ணும்படி அந்த ஐரீனுக்காக, ஜான்சனனுக்காக, அம்மாவுக்காக எல்லாம் ஜோம் பண்ணலாம். அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஏசு வந்திருக்கிறார், ஊழியம் வளர்ந்து பெருகும்படி எல்லாரும் ஜோம் பண்ணலாம். ஆண்டவரே மாவட்டங்களில் நாங்கள் பொறுப்பாய் போட்டிருக்கிறோம். ஆண்டவரே திருவண்ணாமலை மாவட்டத்தில் செல்வின் சார் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அதே போல் ஆண்டவரே காஞ்சிபுரத்தில் பாஸ்டர் சாமுவேல் அவங்களுக்காக, திருநெல்வேலியில் சகோதரர் டேனி, ஆண்டவரே ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் அந்த மாவட்டங்களுக்குள்ளே என்னென்ன ஊழியங்களை நாங்கள் செய்யணுமோ அந்த திட்டங்களை, ஞானங்களை, கிருபைகளை தேவன் தந்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். விசேஷமாக ஜான்சனுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க. ஆண்டவர்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாம் கை தட்டி அவங்கள உற்சாகப்படுத்தலாம். சரி, தேங்க்யூ. அதே உங்கள் எல்லாருக்கும் ஆகாரம் இருக்குது, இருந்து சாப்பிட்டு போகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி என்னன்னு சொல்லலாம், என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகலமா.